வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கபோதர உயர்தர பரீட்சையில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கும் உங்களை நாவல்கள் என்ற பகுதியில் இன்று நான் உங்களை சந்திக்கின்றேன். நாவல் என்ற ஆங்கில சொல் புதுமை என பொருள்படும். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் கைத்தொழில் புரட்சியை அடுத்து ஐரோப்பிய சமூக அமைப்பில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்தன. பாரம்பரிய சமூக அமைப்பு நிலைகுலைந்து புதிய சமூக பொருளாதார அமைப்புகள் தோன்றத் தொடங்கின. இவற்றை புலப்படுத்தும் வகையில் எழுந்ததே நாவலாகும். உரைநடையில் அமைந்த நீளமான கதைகளை நாவல் என கூறுவர். உரைநடையில் அமைந்த நீள்கதைகளை நாவல் என்பர். நாவலா என்னும் இத்தாலிய மொழி சொல்லிலிருந்து பிறந்தது நாவலாகும். கொலம்பியா என் லைக்னோபீடியா உரைநடையால் அமைந்த நெடிய கதையை நாவல் என கூறும். அதாவது மனித உணர்ச்சிகள், எண்ணங்கள், அவர் தம் செயல்கள் ஆகியவற்றை விளக்கி கூறுகின்ற உரைநடையில் அமைந்த நீண்ட கதையே நாவலாகும். இனி நாவலுக்கும் சிறுகதைக்கும் இடையிலான வேறுபாடுகளை நோக்குவோம். நாவல் என்பது அளவில் நீடிய கதை என்பது போல சிறுகதை என்பது அளவில் சிறிய கதையாக அமைந்திருக்கும். எல்லா சிறிய கதைகளும் சிறுகதைகள் அல்ல. சிறுகதை என்பது ஒரு தனித்துவமான இலக்கிய வடிவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. அதற்கொரு தனியான ஒரு வடிவ சிறப்பு உண்டு. உதாரண கதைகள், நீதிக்கதைகள், உருவக்கதைகள், நிகழ்ச்சி துணுக்கு எல்லாம் சிறிய கதைகள் தான். ஆயினும் அவைகள் சிறுகதையாக இருக்க முடியாதென ஜெயமோகன் அவர்கள் கூறுவார். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய குமுதினி 300 பக்கமாயினும் அது சிறுகதை என பாதிப்போரும் இன்று உளர். நாவலில் பாத்திர படிப்புகள் அதிகமாக காணப்படும். அதே சமயம் எண்ணிறைந்த மாந்தர்களை கொண்டதாக நாவல் அமையும். ஆனால் சிறுகதைகளில் பாத்திரங்கள் மிக குறுகியதாக இருக்க வேண்டும். நாவல்களில் பல கிளைக்கதைகள் இருக்கும். உதாரணமாக பிரதாப முதலியார் சரித்திரத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் கருணானந்த பிள்ளை, கற்பலங்காரி, 9 விக்கிரகங்கள், குணபூஷணி என பல கதைகளாக அது விரிந்து செல்வதை பார்க்கலாம். ஆனால் சிறுகதை ஒரு சம்பவத்தையோ அல்லது ஒரு சிறு நிகழ்வையோ அல்லது ஒரு சிறு உணர்ச்சியையோ எடுத்து பேசுவதாக அமையும். சிறுகதைகளில் ஒரே நோக்கமும் ஒரே விளைவும் தான் எதிர்பார்க்கப்படுகின்றன. நோக்கம் நிறைவேறும் வகையில் சிறுகதை அமைந்திருக்க வேண்டும் என்பது பொதுப்படை. நாவல் பல்வேறு நோக்கங்களையும் விளைவுகளையும் கொண்டதாக அமைந்திருக்கும். அதே சமயம் சிறுகதை எழுத்தாளர்கள் சிக்கலான பெரிய செய்திகளை பொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆடுகின்ற பெண்ணொருத்தி தான் ஆடுகின்ற அரங்கத்தின் நீள அகலத்துக்கு ஏற்ப தன்னுடைய ஆட்டங்களை சுருக்கிக் கொள்வது போல சிறுகதை ஆசிரியர்கள் தமது கதை பொருளை தேர்ந்தெடுத்து அதனை சிறுகதைக்குள் அடக்கிக் கொள்ள வேண்டும். நாவல் சிக்கலான பெரிய செய்திகளை கொண்டதாக அமைந்திருக்கும் என்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. சிறுகதையானது தனி மனித வாழ்க்கையையோ அல்லது சமுதாய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட போக்கையோ சுவையோடு பிரதிபலிக்கும். ஆனால் நாவல் பல்வேறுபட்ட மனிதர்களின் வாழ்க்கை போக்கை எடுத்துரைப்பதாக அமையும். நாவலில் பாத்திர வர்ணனைகள் அதிகமாக காணப்படும் மாணவர்களே. ஆனால் சிறுகதையில் பாத்திர வர்ணனைக்கு இடமே இருக்காது. சாண்டிலியன் போன்ற நாவலாசிரியர்கள் தமது சரித்திர கதைகளில் அளவுக்கு அதிகமான வர்ணனைகளை எழுதியிருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். 1741ஆம் ஆண்டு சாமுவேல் ரெக்ஷன் என்பவர் ஃபெமிலா என்ற புதினத்தை எழுதியிருந்தார். இதுவே உலகின் முதல் நாவலாக அறியப்படுகிறது. இனி ஆரம்பகால தமிழ் நாவல்கள் பற்றி பார்ப்போம். செய்யுள் நூல்களை எல்லோரும் படிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட வேதநாயகம் பிள்ளை உரைநடை வாயிலாக நல்ல கருத்துக்களை உணர்த்த வேண்டும் என்ற ஆவலில் நாவலை எழுதினார். அவர் நாவல்கள் வாயிலாக தாம் உணர்த்த விரும்பியவற்றை படைக்க முன்வந்தார். அவ்வகையில் அவரால் 2 நாவல்கள் படைக்கப்பட்டன. ஒன்று பிரதாப முதலியார் சரித்திரம், 2வது சுகுண சுந்தரி சரித்திரம். தமிழின் முதல் நாவலாக பிரதாப முதலியார் சரித்திரம் 1879ஆம் ஆண்டு மயூரம் வேதநாயகம் பிள்ளையால் எழுதப்பட்டது. பொதுமக்களுக்கு ரசமாகவும் போதனைகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆவலில் இந்த நாவலை அவர் படைத்தார். வேதநாயகம் பிள்ளை நிலமானிய சமுதாயத்தின் சிதைவுகளை கண்டு வருந்தினார். சத்தியபுரி கிராமத்தில் உள்ள நிலமானிய குடும்பங்கள் 2 நினைவு பெற்று இந்நாவல் கதைக்கின்றது.
பிரதாப முதலியார் என்பவனை கதாநாயகனாக கொண்டு எழுதப்பட்ட இந்நாவலில் ஞானாம்பாள் அவனுடைய கதாநாயகியாக வருகிறாள். இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர். பின்னர் இருவரும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்து கொள்கின்றனர். பின்னர் அவர்கள் இருவரும் இணைந்து கொள்கின்றனர். இதுவே நாவலின் கதையாகும். இனி நாங்கள் சுகுண சுந்தரி சரித்திரத்தை பார்ப்போம். கதை தலைவியை ஒரு அரசன் கவர்ந்து செல்கிறான். தலைவி வழியில் கன்னி மாடத்தில் அவள் புகுந்து கொள்கிறாள். அரசன் தேடி கண்டுபிடிக்கிறான். அதற்குள் அந்த அரசனுடைய ஆட்சியை அமைச்சன் கைப்பற்ற முயல்கிறான். போராட்டங்கள் வளர்கின்றன. இப்பின்னணியில் நாவல் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. இவரின் முதல் நாவல் சமூக நாவலுக்கு வித்திட்டது என்றால், இவரின் அடுத்த நாவலான சுகுண சுந்தரி வரலாற்று நாவலுக்கு அடிகோரியது. தமிழில் எழுந்த இரண்டாவது நாவலான இந்நாவல் 1887 வெளியிடப்பட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்நாவலில் ஆசிரியரே கதை சொல்லியாக இருந்து கதையை நகர்த்தி செல்கிறார். மரபர் சமூகத்தின் பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் கொண்டு அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டதே சுகுண சுந்தரியாகும். பாலிய விவாக கொடுமையையும் பெண் கல்வியின் அவசியத்தையும் ஆன்மீக அறிவுரைகளையும் இந்த நாவலில் தாராளமாக வேதநாயகம் பிள்ளை வழங்கியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஜமீன்தார் முறையின் இயல்புகளையும் இந்நாவல் விளக்கி நிற்கிறது. நாட்டுக்கோட்டை செட்டியார், வழக்குரைஞர்கள், நீதிபதிகள், நீதிமன்றங்கள் ஆகியன இந்நாவலில் விரிவாக பேசப்படுகின்றன. இனி நாங்கள் அடுத்ததாக ஆபத்துக்கு இடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் பற்றி நாங்கள் பார்ப்போம். அதாவது ராஜமையரால் இந்த நாவல் எடுக்கப்பட்டது. ராஜமையர் மிக முக்கியமான முதன்மையான ஒருவர். ஏனெனில் அவர்தான் சமூகத்தை அப்படியே தன்னுடைய நாவலில் படைத்தவர். ஒரு நடப்பியல் நாவலை தந்த முதல்வராகவும் அவர் சிறப்பிக்கப்படுகிறார். விவேக சிந்தாமணியில் 1891 பிப்ரவரியில் கமலாம்பாள் சரித்திரம் என்னும் நாவலை அவர் எழுதினார். விவேக சிந்தாமணியின் முதல் 2 இதழ்களில் இப்புதினம் அநியாய அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் என்ற தலைப்பிலேயே வெளிவந்தது. 3வது இதழிலிருந்து ஆபத்துக்கு இடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம் என்னும் தலைப்பில் தொடர்ந்து வந்து 1895 இந்நாவல் நிறைவு பெற்றது. சிறுகுளம் என்ற கிராமத்தில் வாழும் முத்துச்சாமி அம்மையார் கமலாம்பாள் தம்பதியினரை அடிப்படையாக கொண்டே இந்நாவல் படைக்கப்பட்டுள்ளது. சிறுகுளத்திலிருந்து ஃபெனராஸ் வரை இந்நாவலின் களம் விரிவடைகிறது. நிறைவாக வாழ்ந்த இத்தம்பதியினர் வாழ்க்கை, சுற்றம் மற்றும் பந்து மித்திரர்களின் அபாவாதங்களால் சீரழிவதை இந்நாவல் எடுத்துரைக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் மக்களின் வாழ்க்கை முறை, பேச்சு வழக்கு என்பன இயல்புற நடப்பியலுக்கு ஊடாக எடுத்து விளக்கப்படுவதையும் நாம் காணலாம். இனி அடுத்ததாக குருசாமி சர்மாவின் நாவல்கள் குறித்து நாங்கள் பார்ப்போம். பிராமண சூழல்களை மிக நுண்மையாக தன்னுடைய நாவல்களில் சித்தரித்தவர் குருசாமி சர்மா. இவருடைய பிரேமலதாவதியம் என்ற புதினம் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கது. 1896ஆம் ஆண்டு பரிதிமாற் கலைஞரால் எழுதப்பட்ட மதிவானம் என்னும் நாவல் கடினமான பண்டித நடையை உள்வாங்கி எழுதப்பட்டது. தன்னுடைய பகைவரிடமிருந்து காதலியை மதிவாணன் எவ்வாறு மீட்கிறான் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்நாவல் படைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் கிருபை சத்தியநாதன் அம்மாள் அவர்களால் கமலம், சுகுணா என்னும் 2 நாவல்கள் படைக்கப்பட்டன. சுகுணா என்னும் நாவல் இவருடைய தன் வரலாற்று நாவலாக அமைய எளிய மனமுடைய இந்து பெண் சமூகத்துக்கு தொண்டாட்ட முடியும் என்பதை இவருடைய பிரிதொரு நாவலான கமலம் விளக்கி நிற்கிறது. அடுத்து மிக முக்கியமான முதன்மையான எழுத்தாளராக நாங்கள் நாவலாசிரியராக அறிய வேண்டியவர் ஆனா மாதவையா. தமிழின் முன்னோடி எழுத்தாளராக இவர் அறியப்படுகிறார். பத்திரிகையின் வாயிலாக நாவலின் நடத்தை முறைகளை இயல்பாக கொண்டு வந்த ஒருவராக இவர் காணப்படுகிறார். பத்மாவதி சரித்திரம் உண்மையில் ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு புனைவாக அமைந்துள்ளதை இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மாத்திரமின்றி முத்துமீனாட்சி, விஜயமார்த்தாண்டம் முதலான நாவல்களையும் இவர் எழுதினார். பத்மாவதி சரித்திரம் முதல் 2 பகுதிகள் முறையே 1898 1899 வெளிவந்தன. 3வது பகுதி 1924 எழுதப்பட்டு கொண்டிருந்த வேளையில் 1925ஆம் ஆண்டு மாதவையா இறந்து விட்டதன் காரணமாக அந்நாவல் முற்றுப்பெறவில்லை.
இளமையிலே தந்தையை இழந்துவிட்ட நாராயணன் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறிய வரலாற்றை கூறும் இந்நாவல் பத்மாவதி என்ற பெண்ணினுடைய சரித்திரத்தையும் உணர்த்தி நிற்கிறது. பெண்கல்வியின் முக்கியத்துவத்தையும் பெண்களின் ஒழுக்க விழுமியங்களையும் வலியுறுத்தும் வகையில் வெளிவந்த இந்நாவல் ஆண்களின் ஒழுக்க கேடுகளையும் கேள்விக்கு உட்படுத்தியிருப்பதையும் நாங்கள் இந்நாவலில் பார்க்கலாம். கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தும் பத்மாவதி சரித்திரம் பெண்களின் வாழ்க்கை முறைகளை மிகவும் நுண்மையாக எடுத்து காட்டுகிறது. பிராமணர் யாகம் மந்திரம் முதலானவற்றால் நடத்தும் சீர்கேடுகளையும் இந்நாவல் எங்களுக்கு தந்து நிற்கிறது. ஆனால் மாதவியரை தொடர்ந்து இவரது நண்பர் சி.வி. சுவாமிநாத ஐயர் தொடங்கிய விவேக சிந்தாமணி பத்திரிகையில் சாவித்திரியின் கதை என்ற தொடரை எழுதினார். இது முற்றுப்பெறாமல் நின்று 1903 முற்று பெற்று முத்து மீனாட்சி என்ற நாவலாக வெளிவந்தது. இவரது நண்பர் சி.வி. சுவாமிநாத ஐயர் தொடங்கிய விவேக சிந்தாமணி பத்திரிகையில் சாவித்திரியின் கதை என்ற தொடரை இவர் எழுதினார். இந்நாவல் முற்று பெறவில்லை. 1903 முற்று பெற்ற இந்நாவல் முத்து மீனாட்சி என்ற பெயருடன் நாவலாக பரிணமித்தது. 1903 மாதவையா எழுதிய முத்து மீனாட்சி நாவல் உண்மையில் மாதவையாவின் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும். இந்நாவல் தமிழ் சமூக நாவல்களின் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாகவும் அமைகிறது என்பார் தண்டாயுதம். விதவியர் சிக்கல்களை மையமிட்டு எழுதப்பட்ட இந்நாவல் விதவைகளின் மறுமணம், சிக்கலுக்கான தீர்வு என்பவற்றை வலியுறுத்தி நிற்கிறது. 1909 மாதவியர் ஆங்கிலத்தில் எழுதிய சத்யானந்தன் நாவலிலும் பெண்கல்வி விதவையர் மறுமணம் பற்றி சித்தரிக்கப்படுவதையும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். விஜயமார்த்தாண்டம் என்னும் நாவல் காதல் பத்து கற்பு பத்து என்று 2 பிரிவுகளை கொண்டது. மறவர் இனத்து மக்களின் பழக்க வழக்கம் சமூக வாழ்க்கை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்ட இந்நாவலில் அக்கால ஜமீன்தார் வரலாறு, நீதிமன்ற நிலை, கிறிஸ்தவர்களின் மதமாற்ற முயற்சி முதலானவை இயல்பாகவே சித்தரிக்கப்படுவதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. வழக்காட்டு சொற்கள் மிக இயல்பாகவே இந்நாவலில் மாதவையா கையாண்டிருப்பதும் அந்நாவலுக்கு பெருமை சேர்க்கிறது. இனி அடுத்து மிக முக்கியமான முதன்மையானவராக சங்கீந்தி மகாலிங்கம் நடேச சாஸ்திரியார் சித்தரிக்கப்படுகிறார். நடேச சாஸ்திரி ஒரு தமிழக எழுத்தாளர். தமிழ் புதின எழுத்தின் முன்னோடியாகவும் அவர் காணப்படுகிறார். 1894 தானவன் என்ற போலீஸ் நிபுணனை கண்டுபிடித்து அற்புத குற்றங்கள் என்ற புதினத்தை எழுதினார். தமிழின் முதல் துப்பறியும் புதினமாகவே இது இன்றவரை கருதப்படுகிறது. தமிழில் மொத்தம் 6 புதினங்களை எழுதிய இவர் மொழிபெயர்ப்பு நூல்கள் பலவற்றையும் எழுதியுள்ளார். தீனதயாளு, திக்கற்ற 2 குழந்தைகள், மதிகெட்ட மனைவி முதலான நாவல்கள் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கது. ஆரணி குப்புசாமி முதலியார். நாகபேடு முடுசாமி முதலியார் நடத்தி வந்த ஆனந்த போதனியின் மாத இதழின் ஆசிரியராக இவர் கடமையாற்றினார். ஆனந்த போதினி இதழில் இவரது புதினங்கள் தொடர் கதைகளாக வெளிவந்தன. இவர் நாவல்களில் சில பல பாகங்களை கொண்டு மிக நீண்ட நாவல்களாக விளங்குகின்றன. இவருடைய ரத்தினபுரி ரகசியம் 9 பாகங்களையும், ஞான செல்வம்பால் 5 பாகங்களையும் கொண்ட நாவல்களாக அமைந்துள்ளன. குப்புசாமி முதலியார் 1920கள் வரை தொடர்ந்து தம் புதினங்களை எழுதினார். ஷெர்லாக் ஹோம்ஸ் கதாபாத்திரத்தை தழுவி ஆனந்த சிங் என்ற துப்பறியும் நிபுணரை உருவாக்கியதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆரணி குப்புசாமி முதலியாரின் படைப்புகள் ஆர்தர் கனன் டாயில், ஜார்ஜ் W.M. ரொனால்ட்ஸ் போன்ற ஆங்கில எழுத்தாளர்களின் குற்றப்புனைவுகளை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்டன. பூங்கோதை, தினசுந்தரி அல்லது ஒரு செல்வ சிமாட்டியின் அற்புத சரித்திரம், அரசூர் லட்சுமணன் அல்லது அதி அற்புத கள்ளன், இந்திராபாய் அல்லது இந்திரஜாலத்து கள்ளன், ஆனந்த சிங்கின் அற்புத செயல்கள், தீனதயாளன் அல்லது துஷ்ட நிக்கிற சிஷ்ட பரிபாலனம், விளையாட்டு சாமான்கள் அல்லது விபரீத கொலை, மின்சார மாயவன், தபால் கொள்ளைக்காரர்கள், ரத்தினபுரி ரகசியம், மதன கல்யாணி, கடற்கொள்ளைக்காரன், அமராவதி பாலம், ஆயிஷா, இந்திரஜித்தன் அல்லது கள்ளர் தலைவன் போன்ற ஏராளமான நாவல்களை எழுதி குவித்த ஒருவராக இவர் காணப்படுகிறார். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் தமிழ் புதின எழுத்தின் முன்னோடிகளில் ஒருவர். BA பட்டம் பெற்ற இவர் தாசில்காரராகவும் சில காலம் பணியாற்றினார். அவ்வாறு பணியாற்றும் வேளையில் மனோரஞ்சனி என்ற மாத இதழையும் தொடர்ந்து நடத்தினார்.
ஐரோப்பிய எழுத்தாளர்களின் படைப்புகளை தழுவி புதினங்களை எழுதுவதில் முக்கியமானவராக இவர் அடையாளம் காணப்பட்டார். இவருடைய துப்பறியும் கதைகள் இன்று அலையன்ஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்றன. மேனகா, திகம்பர சாமியார், மைனர் ராஜாமணி, பாலாமணி அல்லது பக்தாத் திருடன், வித்யாவதி போன்ற நாவல்கள் திரைப்படமாக்கப்பட்டதும் இத்தருணத்தில் சுட்டிக்காட்டப்பட வேண்டியது. 2009ஆம் ஆண்டு இவரது படைப்புகள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற புதினங்களை தந்தவர்களில் ஒருவர் GR ரங்கராஜ். இவர் தமிழ் புதின எழுத்தாளர்களில் மிக முக்கியமான ஒருவர். 1908 பல்வேறு புதினங்களை இவர் எழுதத் தொடங்கினார். திருவல்லிக்கேணியில் துப்பறியும் கோவிந்தன் இவர் உருவாக்கிய புகழ்பெற்ற துப்பறிவாளர் பாத்திரம் சவுக்கடி சந்திரகாந்தா என்னும் புரட்சி பெண் ஆகும். இவரது புதினங்களில் கோயில்களில் நடக்கும் முறைகேடுகள் செம்மையாக கையாளப்படுகின்றன. பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்களையும் தம்முடைய நாவல்களில் முன்வைத்தார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர்களில் மாதவியருக்கு பிறகு முன்னோடியாக அறியப்படுகின்றவர் JR ரங்கராஜ் என்றால் மிக இல்லை. இனி ஆரம்பகால நாவல்களின் பண்புகளை பார்ப்போம். காவிய மரபின் செல்வாக்கை ஆரம்பகால நாவல்களில் காணலாம் என்பதை வலி திண்மையாகவும் நுண்மையாகவும் கைலாசபதி அவர்கள் தன்னுடைய தமிழ் நாவல் இலக்கியத்தில் எடுத்துரைப்பார். வேதநாயகம் பிள்ளை தம்முடைய படைப்பை ஒரு வசன காவியம் ப்ரோசிக் எஃபெக்ட் என கூறுவதும் இங்கு நோக்கத்தக்கது. பிரதாப முதலியார் சரித்திரத்தில் கதைமாந்தர் வாயிலாக வசந்த காவியத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறேன் என்று கூறி தன்னுடைய முன்னுரையில் எழுதியிருந்ததையும் இத்தருணத்தில் கூறுகின்றேன். வசனகாவியம் என்று கூறப்படுகின்ற நாவலின் மூலமாகவே மக்களை திருத்த முடியும் என்றும் செய்யுட்களின் வாயிலாக திருத்த முடியாதென்றும் வேதநாயகம் பிள்ளை தன்னுடைய முன்னுரையில் கூறியிருந்தார். தன்னுடைய வசனகாவியம் என்று கூறப்படுகின்ற நாவலின் மூலமாகவே மக்களை திருத்த முடியும் என்பதையும் செய்யுட்களின் வாயிலாக அது முடியாது என்பதையும் வேதநாயகம் பிள்ளை தன்னுடைய பிரதாப முதலியார் சரித்திரத்தில் கூறியிருந்தார். பரிதிமாற் கலைஞரின் மதிவாதன் கதையை எடுத்து நோக்கினால் அதில் காவிய மரபின் அடிப்படை தன்மைகளை காணலாம். மார்க்சிய இலக்கிய தத்துவவாதியான உலக புகழ்பெற்ற ஜார்ஜ் லூகாஸும் பிரிட்டனில் ஹென்றி ஃபீல்டிங்கும் தமிழில் நாவல் இலக்கியம் காவியத்தின் தொடர்ச்சி என கூறியுள்ளனர். அறப்போதனையை முதன்மைப்படுத்தி கூறுகின்ற ஒரு சிறப்பினையும் ஆரம்பகால நாவல்களில் ஒரு பண்பாக நாம் காணலாம். பிரதாப முதலியார் சரித்திரத்தை எடுத்து நோக்கினோம்னா ஞானாம்பாள் கற்புக்கரசியாகவும் அதே சமயம் பெண்ணின் இலக்கணங்கள் உள்வாங்கப்பட்ட பெண்ணாகவும் அவள் படைக்கப்படுகின்றாள். அதே சமயம் அந்நாவலில் இடம்பெறும் சுந்தர தண்ணியும் அறிவு, ஆற்றல், அன்பு, அடக்கம் உடையவளாகவே சித்தரிக்கப்படுகின்றாள். அவர்களின் அரசாட்சி, அதாவது ஞானம்பாளின் அரசாட்சி நீதியான ஒரு அரசாட்சியாகவும் அந்நாவலில் இடம்பெறுகிறது. வேதநாயகம் பிள்ளையினுடைய சுகுண சுந்தரி முற்றும் முழுதாகவே நீதி கருத்துக்களை உள்வாங்கி படைக்கப்பட்ட நாவலாகும். பத்மாவதி சரித்திரமும் கற்பின் மாட்சியை எமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே ஆரம்பகால நாவல்கள் அறப்போதனையை முதன்மைப்படுத்தி எழுதப்பட்ட நாவல்களாகவே காணப்பட்டன. ஆரம்பகால நாவல்களில் அதி அற்புத நவிழ்ச்சி ஒரு பண்பாக எடுத்தாடப்படுகிறது. நடக்கக்கூடாதன நம்புதற்கரியன வீரதீர சகாசங்களை கதைகளாக படைக்கப்படுவதை அதி அற்புத நவிழ்ச்சி என கூறுவர். அவ்வகையில் படைக்கப்பட்ட நாவலே பிரதாப முதலியார் சரித்திரமாகும். ஆரம்பகால நாவல்களில் அடுத்த பண்பாக பெண்ணின் பெருமைகளை பேசு. பிரதாப முதலியார் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம் முதலானவை பெண்களின் பெயர்களாலேயே அறியப்படுகின்றன. அதே சமயம் கோதைநாயகி அம்பாளும் தன்னுடைய கிழக்கு வெளுத்தது, புனித பவனம், தைரியலட்சுமி முதலான நாவல்களில் பெண்ணின் பெருமை குறித்து பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்பகால நாவல்களின் பொது பண்புகளில் ஒன்று காந்திய சிந்தனைகளை உள்வாங்கி நாவல்கள் எழுதப்பட்டன. காந்திமதி 1920ஆம் ஆண்டு வெளிவந்த முதலாவது காந்திய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட நாவலாகும்.
அரங்கசாமி ஐயங்காரின் சபேஷன் அல்லது சுதந்திர ரட்சகன் என்ற நாவலும், வெங்கடரமணியின் தேசபக்தன் கந்தன் என்னும் நாவலும், பனையப்ப செட்டியாரின் மணிவாசகன் என்ற நாவலும், ஏஎன் வெங்கடாச்சலத்தின் ராஜராஜம் அல்லது காதலின் வெற்றி என்ற நாவலும், துரைசாமியின் லோகநாயகியின் வெற்றி முதலான நாவல்களும் காந்திய சிந்தனைகளை உள்வாங்கி வெளிவந்த நாவல்களாகும். இந்நாவல்களில் அகிம்சை, தீண்டாமை, மதுவிலக்கு, கதரியக்கம், கிராம முன்னேற்றம் முதலான விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆரம்பகால நாவல்களில் அடுத்த போக்கு அகநோக்கு நிலையில் அந்நாவல்கள் அமைந்திருந்தது. அதாவது அகநோக்கு நிலை என்று சொன்னால் கதை கூறும் நிலையை பாத்திரமே கொண்டிருத்தலாகும். அந்த வகையில் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதப்பட்டது. புறநோக்கு நிலையில் கதை எழுதுவதை அடிப்படையாக கொண்டும் நாவல்கள் எழுந்தன. அந்த வகையில் சுகுண சுந்தரி முதன்மையான நாவலாகும். புறநோக்கு நிலையில் கதை கூறுவது என்பது நாவலில் தோன்றாத ஒரு பாத்திரம் கதை கூறும் உத்தியை கொண்டதாகும். அந்த வகையில் எழுதப்பட்ட சுகுணசுந்தரி இன்றும் பேசப்படுகின்ற ஒரு நாவலாக காணப்படுகிறது. நாவலில் கிளைக்கதைகள் காணப்பட்டன. ஆரம்பகால நாவல்களில் கிளைக்கதைகள் காணப்பட்டன. மாந்தர்களால் அறக்கருத்துக்களை வெளிப்படுத்தும் முகமாகவே நாவல்களில் பல்வேறு கிளைக்கதைகளை வேதநாயகம் பிள்ளை அமைத்திருந்தார். பிரதாப முதலியார் சரித்திரத்தில் எடுத்து நோக்குவோமானால் கற்பாலங்காரி கதை கற்பின் மாட்சியையும், 9 விக்கிரகன் கதை நல்மனைவியின் வாய்ப்பதின் பெருமையையும், நட்பிள்ளையின் கதை நல்ல குழந்தைகளை பிறப்பதால் ஏற்படும் மேன்மை பேறுகளையும், கல்வி கற்றவனின் கதை ஒருவன் தன் தாய்மொழியை புறக்கணிப்பதால் வருகின்ற கேடுகளையும் எடுத்துரைக்கிறது. ஆரம்பகால நாவல்களின் பிரதான பண்புகளில் ஒன்று கதை தலைப்புகள் இரட்டை தலைப்புகளை கொண்டிருந்தன. ஆபத்துக்கிடமான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம், அப்பாத்துரை ஐயரின் ஜெயகாந்தம் அல்லது சாரதா சட்டம், ஆறாமது ஐயங்காரின் திலோத்துமை அல்லது கெடுபான்கேடு நினைப்பா, இப்ராஹிம் முகமதுவின் ஹமிதா அல்லது கடவுள் சித்தம் முதலான பல நாவல்கள் இரட்டை தலைப்புகளை கொண்டதாக அமைந்திருந்தன. ஆரம்பகால நாவல்களின் அடுத்த பண்பு ஆங்கில தழுவல்களாக இந்நாவல்கள் காணப்பட்டன. வடுவூர் துரைசாமி ஐயங்கார், ரங்கராஜ், வைமு கோதனாயம்பாள் ஆகியோர் பெரும்பாலும் ஆங்கில இலக்கியங்களை தழுவியே நாவல்களை படைத்திருந்தனர். அவர் ஆங்கில மேலை நாடுகளில் காணப்பட்ட பழக்க வழக்கங்கள், மனோபாவங்களை உள்வாங்கி இந்நாவல்கள் எழுதப்பட்டன. நாடக கூறுகளை எடுத்து நோக்கும் பொழுது பிரதாப முதலியார் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம் முதலான நாவல்கள் நாடக கூறுகளை உள்வாங்கி எழுதப்பட்ட நாவல்களாகவே காணப்பட்டிருந்தன. அதே சமயம் நேர்கோட்டில் கதை கூறும் பண்பும் ஆரம்பகால நாவல்களில் இடம்பெற்றது. தொடக்கம், மையம், முடிவு என்னும் அடிப்படையில் நேர்கோட்டு ஒழுங்கில் கதை கூறுகின்ற உத்தியை கையாண்டு இந்நாவல்கள் படைக்கப்பட்டன. ஆரம்பகால நாவல்களில் பிரிதொரு பண்பு கூட்டு குடும்பத்தின் சிறை. மாதவியரின் பத்மாவதி சரித்திரம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். விதவைகளின் அவலத்தையும் ஆரம்பகால நாவல்கள் சித்தரித்தன. அந்த வகையில் மாதவியரின் முத்துமீனாட்சி 4 வயது பெண்ணொருத்தி கணவனை இழந்து விதவை கோலம் தரித்து அவள் படுகின்ற இடர்களை எடுத்துரைக்கிறது. 2வது திருமணம் வரை அவள் வாழ்க்கை நிகழ்வுகள் தன் வரலாற்றுக்கு ஊடாகவே இந்நாவலில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஆரம்பகால நாவல்களில் பிரிதொரு பண்பு பொருளாதார பிரச்சனைகளை இந்நாவல்கள் எடுத்துரைத்தன. காசி வெங்கடரமணியின் முருகனோர் உழவன், தேசபக்தன் கந்தன் முதலான நாவல்கள் சமூக பொருளாதார பிரச்சனைகளை உள்வாங்கி படைக்கப்பட்ட நாவலாகும். கிராமத்தில் வாழும் மனிதர்கள் பிழைப்புக்காக நகரத்துக்கு செல்லும் போது அங்கு அவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை முருகனோர் இளவன் சித்தரிக்க, வெளிநாட்டில் படித்து வந்த கந்தன் காதல் சூழ்நிலையா தன் நிலையிலிருந்து மாறாது நிற்பதும், தேசபக்தியின் நோக்கில் அவன் பின்னர் செல்வதுமாக அந்த நாவல் எழுதப்பட்டது. அதுவே தேசபக்தன் கந்தனாகும். காதலில் தொடங்கும் நாவல் தேசபக்தியாக உருவெடுத்து தத்துவ விசாரணையில் முடிவதை தேசபக்தன் கந்தன் நாவலில் நாம் காணலாம். நகைச்சுவை உணர்வு ஆரம்பகால நாவல்களின் பிரதான பண்பாக காணப்பட்டது. வேதநாயகம் முதலியார், வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார் நாவல்களில் நகைச்சுவையை முக்கிய முதன்மையான ஒன்றாக கையாண்டனர். மாதவியருக்கு பின்னால் துப்பறியும் நாவல்கள் ஏராளமாக எழுதப்பட்டன. அந்த வகையில் ஆரம்பகால நாவல்களில் கடினமான மொழிநடையில் எழுதப்பட்டதாக பல்வேறு நாவல்கள் காணப்பட்டன.
மதிவாணன் கதை இதற்கு சிறந்த உதாரணம். சொற்களை புணர்த்தாமல் சேர்த்து எழுதியதால் இந்நாவல் கடின நாவலாக அறியப்படுகிறது. இனி நாம் இடைக்கால நாவலாசிரியர்கள் பற்றி பார்ப்போம். இடைக்கால நாவல்கள் மிக முதன்மையானவராக கல்கி, அகிலன், மூனா வரதராஜன், நவண்ணா பார்த்தசாரதி, போதநாயகி அம்பாள், சாண்டிலியன், ராசு நல்லபெருமாள், விக்ரமன், லட்சுமி, ராஜன் கிருஷ்ணன், ஜெயகாந்தன் என பலர் இடம்பெறுகின்றனர். நாவலின் கட்டமைப்பை விளக்கி 1940களுக்கு பின் வெளிவந்த நாவல்களின் பண்புகளை விளக்குக என்னும் கேள்வியை நாம் இங்கு ஒரு தடவை பார்ப்போம். கதை இலக்கியத்தில் நாவலுக்கு ஒரு தனி இடம் உண்டு என்பதை இப்போது மாணவர்களாகிய நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நீண்ட வாசிப்பை தூண்ட வல்லதாக நாவல் அமைந்திருந்தது. அந்நாவல்கள் பல்வேறு கட்டமைப்புகளை உள்ளடக்கியது. அதில் முதன்மையானது கதை களம். நாவலானது தனக்கென்றே அமைந்த ஒரு பெரிய கதைக்களத்தை கொண்டது. ஒரு நெடிய கதையையும் கதை மாந்தர்கள் பலரையும் உள்ளடக்கி படைக்கப்பட வேண்டிய ஒன்றாக நாவல் காணப்படுகிறது. தனி மனிதனின் சிக்கல்கள் மற்றும் சமுதாய வாழ்க்கையின் பல பகுதிகளை சித்தரித்து காட்டுவதற்குரிய நிகழ்விடமாக புதினத்தின் கதைக்களம் இடம்பெறுகிறது. இனி கதைக்கரு. ஒரு படைப்புக்கு அடித்தளமாக அமைவது மையக்கரு எனப்படும் கதைக்கருவாகும். மையக்கரு இயற்கையாக அமைவது நலமாகும். நாவலுக்கு ஏதும் ஒரு மையக்கருவாக அமையலாம். ஹென்றி ஜேம்ஸ் என்ற எழுத்தாளர் கதைக்கரு பற்றி கூறும் பொழுது எந்த இடத்தில் இருந்தும் கதைக்கரு தோன்றக்கூடும் என கூறுவார். எந்த நேரத்திலும் வருவதாகவும் அது அமையும் என அவர் கூறுவார். ஊசி குத்துவது போல் சுருக்கென்று தைக்கக்கூடியது கதைக்கரு என அவர் கூறியிருப்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. கருப்பொருள் தனிமனித வாழ்க்கையில் நிகழ்ந்தேறும் சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், வரலாற்று உண்மைகள், சமுதாய பிரச்சனைகள், தனிமனித நடத்தவாத முறைகள், அன்றாட நிகழ்வுகள், அரசியல் போக்குகள், உளவியல் சிக்கல்கள், தனிமனித வாழ்வியல் கோட்பாடுகள், பெண்ணடிமைத்தனம், தனிமனிதர் வழிபாடு, விளிம்புநிலை வாழ்க்கை, உலகமயமாதல், சுற்றுச்சூழல் முதலானவை புதினத்துக்குரிய கதையின் கருப்பொருட்களாக அமையும். தி ஜானகிராமன் புதினங்களில் பொதுவாக இலையோடும் பிரச்சனை ஆண் பெண் உறவுகள் பற்றியதாகும். அம்மா வந்தால் கதை முழுவதும் அலங்காரம் என்ற பெண்ணின் பாலுறவு சிக்கல்களையே வெளிப்படுத்தி நிற்கிறது. கதையையும் கதை பின்னலையும் பற்றி இனி மாணவர்கள் நாங்கள் நோக்குவோம். இது மூன்றாவது விடயம். கதை என்பது காலக்கிரமப்படி அமையும் நிகழ்ச்சிகளின் வரிசையே ஆகும். இதனையே கதை பின்னல் என கூறுவர். அதாவது பிளாட் என கூறப்படுகிறது. கிரமப்படி அமைந்த நிகழ்ச்சிகளுக்கிடையே காரண காரிய தொடர்பை ஏற்றி உழைப்பது என பாஸ்டர் கூறுவார். தமிழில் பிளாட் என்பதை கதை பின்னல் அல்லது கதை திட்டம் என்பர். இதுவே கதைக்கு வடிவ அழகை தருகிறது. கதையில் வரும் நிகழ்ச்சிகள் இயல்பாக நிகழ்தல் போல் காட்டுவது நல்லது. கதைக்கு ஏற்றவாறு நிகழ்ச்சிகளை விரியப்பெற்று வளர்ச்சி அடைந்து பெருகி ஒரு முழுமை வருவது நாவலின் போக்காகும். கதை திட்டம் நெகிழ்ச்சி திட்டம், செறிவு கதை திட்டம் என கதை திட்டம் என்பதை நிகழ்ச்சி கதை திட்டம், செறிவு கதை திட்டம் என இரு வகையாக பிரிப்பர். நெகிழ்ச்சி கதை திட்டம் என்பது கதையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பற்றதாக அல்லது பொருத்தமுறை அமைவதாக இருக்கும். கதை தலைவன் எல்லா நிகழ்ச்சிகளின் மைய பாத்திரமாக இருந்து அக்கதையின் மற்ற கூறுகளை இணைப்பார். நெகிழ்ச்சி கதை திட்டம் பாத்திர படைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்னப்படும் ஒன்றாக காணப்படும். இக்கதை திட்டத்தில் கதையின் ஒருமைப்பாடு நிகழ்ச்சிகளால் அமையாது கதை தலைவனால் இணைக்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நனவோடை உத்தியில் அமைந்த நாவல்கள் நெகிழ்ச்சி கதை கோப்புக்கு சிறந்த சான்றாக கூறலாம். மூனாபானாவின் கரித்துண்டு நாவல் இதற்கு தக்க உதாரணம். செறிவு கதை திட்டம் ஆர்கானிக் பிளாட் என கூறப்படும். செறிவு கதை திட்டத்தில் நிகழ்ச்சிகள் ஒன்றோடு ஒன்று காரிய தொடர்புடையதாய் அமைந்திருக்கு. ஒரு நிகழ்ச்சியின் முடிவு அடுத்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துக்கு காரணமாக அமையும். இத்திட்டத்தில் அமைந்த புதினங்கள் விறுவிறுப்பாக இருக்கும்.
இடம்பெறும் நிகழ்ச்சிகள் சில இடங்களில் செயற்கையாகவும் நம்பத்தகாதனவாகவும் அமைந்திருப்பதும் உண்டு. வரலாற்று புதினங்களும் துப்பறியும் புதினங்களும் இக்கதை திட்டத்துக்கு தக்க சான்று. கதை பின்னலில் அடுத்து இயற்கையாக தோன்றுவது போல் கதை பின்னல் அமைய வேண்டும் என்பர். அதன்கண் எதுவும் செயற்கையாக தோன்றும்படி அமையக்கூடாது. கதை பின்னல் உருவாக்க பயன்படும் முறைகள் நம்பத்தக்கனவாக அமைந்திருத்தல் வேண்டும். சிறந்த கதை பின்னல் அமைப்புடைய புதினங்கள் ஈர்ப்பு எதிர்பார்ப்பு நிலை குறிப்பு முரண் முதலியன அமைந்திருக்கு. இவை கதை பின்னலை முன்னோக்கி இயக்கும் போது புதினம் அழகு பெறும் என கூறுவர். புதினத்தின் பல்வேறு உறுப்புகளில் ஒன்று கதைக்களம். புதினத்தின் பல்வேறு உறுப்புகளில் சூழல் அமைப்பு என்பதும் ஒன்று. அதாவது புதினம் நடைபெறும் காலம், இடம், சூழல், களம் என கூறப்படுகிறது. இப்பகுதியில் தான் மக்களின் வாழ்க்கை முறை இயல்பாக சித்தரிக்கப்படுகிறது. அவரின் பழக்க வழக்கங்கள் தத்துவமாக எடுத்துரைக்கப்படுகின்றன. எந்த இடத்தில் கதை நடைபெறுகின்றதோ அதுவே கதைக்களம் ஆக அமையும். கதைக்களம் சூழ்நிலைகள், சம்பவங்கள் என்பவற்றை நிகழ்களமாக பேசப்படும் ஒன்றாக காணப்படும். சூழ்நிலை அமைப்பை சமுதாய பின்னணி, காட்சி பின்னணி என இருவகைப்படுத்தி ஆராயலாம். சமுதாய பின்னணி, காட்சி பின்னணி பற்றி இனி சிறிது நோக்குவோம். மேல்மட்ட வாழ்க்கை, நடுத்தர வாழ்க்கை முறை, அடித்தர மக்கள் வாழ்க்கை, தொழிலாளர் வாழ்க்கை என இவற்றுள் ஏதேனும் ஒன்று புதினத்தின் சமுதாய பின்னணியாக அமையும். பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறைகள் முதலியன சமுதாய பின்னணியாக அமைவதையும் இத்தருணத்தில் காணலாம். புதினங்களில் காட்சி பின்னணியாக வீதிகள், வீடுகள், உள்ளிடங்கள், இயற்கை காட்சிகள் முதலியன விரிவாகவும் நுட்பமாகவும் வர்ணிக்கப்படும். காட்சி பின்னணியில் அழகு காட்சிகள், இயற்கை காட்சிகள் மனித செயலோடு தொடர்பு படாமலும் இருக்கலாம். பாத்திர வார்ப்பு நாவலின் மிக முக்கியமான முதன்மையான ஒன்று. பாத்திர வார்ப்பு நாவலில் பாத்திரங்கள் இன்றி நாவல்களில் கதை இடம்பெறுவது இல்லை. எனவே நாவல் சிறந்து விளங்க வேண்டுமாயின் பாத்திர வார்ப்பே காரணம் என்பர். நாவலின் கூறுகளுள் முதன்மையானதும் சிறப்பு மிக்கதும் நெஞ்சை அள்ளுவதுமாக பாத்திர வார்ப்பு காணப்படும். ஒவ்வொரு நாவலிலும் பாத்திர படைப்போ கதை திட்பமும் ஒத்தியங்கும் போதுதான் சிறந்த நாவல்களை உருவாக்கலாம். பாத்திரங்களை உருவாக்குவதில் நாவலாசிரியர் எந்த அளவுக்கு தனித்தன்மை திறமை கொண்டிருக்கிறாரோ அவ்வளவுக்கு நாவல் சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. பாத்திரங்களின் பண்புகள் ஆசிரியர் தம் கூற்றாக கூறிச் செல்வது நேரடி முறை என்றும், பாத்திரங்களின் செயல்கள் மூலம் தாம் உயிரறிந்து செய்வதை நாடக முறை என்றும் மாவண்ணா ராமலிங்கம் தமிழ் நாவல் இலக்கியத்தில் கூறியிருப்பதும் இங்கு நோக்கத்தக்கது. மனம், அறிவு, சிந்தனை, குணையல்பு, சூழ்நிலைகளின் போது வெளிப்படும் உணர்ச்சி இவற்றையெல்லாம் கூர்ந்து அறிந்து அனுபவமாக வெளிப்படும் போது பாத்திரம் உயிர் பெறும் என்பார் ஜெயகாந்தன். பாத்திரங்களின் புறத்தோற்றம், அசைவு, நடை, நடத்தை, பழக்க வழக்கங்கள், அப்பாத்திரம் பிற பாத்திரங்களோடு கொள்ளும் உறவு முறை, பாத்திரம் பிற பாத்திரங்களோடு பேசும் உரையாடல், அவற்றின் செயற்பாடுகள், பிறருடன் நடந்து கொள்ளும் முறைகள் ஊடாக உண்மை பாத்திரங்களின் உயிரையும் உணர்வையும் நாம் அறிந்து கொள்ளலாம். மரபிலக்கிய பாத்திரங்கள் குணத்தாலும் செயலாலும் கற்பனை படைப்புகளாக, அறத்தின் நாயகர்களாக, அறிஞர்களால் அறிந்து கொள்ள முடியாத அளப்பெரும் ஆற்றல் மிக்கவராக சிறப்பிக்கப்படுகின்றன. பிரதாப முதலியார் சரித்திரத்தில் வருகின்ற பிரதாப முதலியாரும், நாவண்ணா பார்த்தசாரதியில் வருகின்ற நாவண்ணா பார்த்தசாரதியின் குறிஞ்சி மலரில் வருகின்ற அரவிந்தனும், பொன்விலங்கில் வருகின்ற சத்தியமூர்த்தியும், சத்திய வெள்ளத்தில் வருகின்ற அண்ணாச்சி பாத்திரங்களும் இத்தருணத்தில் என அறத்தின் நாயகர்களாக சித்தரிக்கப்படுவதை நாம் காணலாம். அடுத்து, பாத்திரங்கள் குணத்தாலும் செயலாலும் கற்பனை படைப்புகளாக காணப்படுகின்றன. இவர்கள் அறத்தின் நாயகர்களாலும் அறிஞர்களால் அறிந்து கொள்ள முடியாத அளப்பெரும் ஆற்றல் மிக்கவர்களாக சித்தரிக்கப்படுகின்றன. உதாரணமாக நாவண்ணா பார்த்தசாரதியின் மாந்தர்கள் யாவரும் நிலத்திலிருந்து ஒருபடி மேல் நிற்கும் பாத்திரங்களாகவே படைக்கப்பட்டிருப்பதை காணலாம். குறிஞ்சி மலரில் வருகின்ற அரவிந்தன், பொன்விலங்கு நாவலில் இடம்பெறுகின்ற சத்தியமூர்த்தி, சத்திய வெள்ளத்தில் வருகின்ற அண்ணாச்சி பாத்திரங்கள் உண்மையில் அறத்தின் நாயகர்களாக படைக்கப்பட்ட பாத்திரங்கள்.
நாவலில் இடம்பெறும் சாமானிய மாந்தர்கள் பற்றியும் நாங்கள் பார்க்கலாம். உண்மையில் நாவல் சிறப்பு பெறும்போது நாவலில் சாமானிய மாந்திரர்கள் காட்டப்பட வேண்டும். பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்பட்டவர்களாகவும் அதே சமயம் உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்களாகவும் பாலுணர்வின் வேட்கை கொண்டவர்களாகவும் இந்த சாமானிய மாணவர்கள் நாவலில் சித்தரிக்கப்படுகின்றனர். நாவலின் வெற்றி தோல்வி என்பது உரைநடையிலேயே தங்கியுள்ளது. ஆகவே உரைநடை என்பது அடுத்த பண்பாகும். உரைநடை எப்போதும் உயிர்ப்புடன் இயங்க வேண்டும். உயிர்ப்புடன் இயங்க வேண்டும் ஆயின் உரைநடை பேச்சு வழக்கு மொழியை அடிப்படையாக கொண்டு களத்தை பிரதிபலிப்பதாக அமைதல் வேண்டும். அந்த வகையில் மிக நுண்மையாக உரைநடையை பயன்படுத்தியவராக ஜெயகாந்தன் காணப்படுகிறார். ஜானகிராமனுடைய நாவலில் திருநெல்வேலி பேச்சும், ஜெயகாந்தனினுடைய நாவலில் ஜெயகாந்தனினுடைய நாவல்களில் பிராமண வழக்கம், அதே சமயம் சேரிப்புற கதைகளை கூறும்பொழுது சேரி வழக்கம் எடுத்தாடப்படும். மெட்ராஸ் தமிழை மிக நுட்பமாக கையாண்டவர் ஜெயகாந்தன் என்றால் அது மிக இல்லை. இவருடைய சினிமாவுக்கு போன சித்தாளை என்ற நாவலில் மிக நுட்பமாக மெட்ராஸ் தமிழ் கையாளப்பட்டுள்ளது. அதே சமயம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான கதை சொல்லல் முறை இருந்து வருவதை நாங்கள் காணலாம். அதற்கு ஏற்றாற்போல் மொழியை தேர்ந்தெடுத்து செவ்வனே கையாளும் பொழுதோ அந்நாவல் சிறப்பிடம் பெறும் என்றால் அது மிக இல்லை. கட்டுடைத்தல், இருத்தலியம், சரியலிசம் போன்ற பல கோட்பாடுகள் மரபான கதை சொல்லும் முறையையும் உள்வாங்கி மொழிநடை அமைந்து காணப்படுகிறது. தற்கால நாவல்களில் இம்மொழிநடை சிறப்பிடம் பெறுகிறது. நாவலில் கையாளப்படும் மொழி நினைத்த சித்திரத்தை வாசகனுக்கு உருவாக்கும் வகையில் அமைதல் வேண்டும். நாவலில் சமகால வாழ்வின் புதிர்கள், சிக்கல்களை வெளிப்படுத்துவதற்கு ஆசிரியர் கையாளும் மொழிநடையே எமக்கு உதவுகிறது. 1940களுக்கு பின் வெளிவந்த நாவல்களில் இடம்பெறும் பண்புகளை இனி நோக்கலாம். தமிழ் நாவல்கள் சமூக வாழ்வியல் புலங்களை சுற்றி நிற்கிறது. இந்தியாவின் தேசிய வீழ்ச்சியையும் தமிழ் நாவல்கள் எடுத்து காட்டின. கல்கியினுடைய கல்வனின் காதலி, வரதராசனின் கயமை, அகிலனின் பொன்மலர், ஜெகச்சிப்பியனின் ஜீவகீதம், நாவண்ணா பார்த்தசாரதியின் சத்தியவெள்ளம், சமுதாய வீதி, நெஞ்சக்கணல் போன்றன சமூக வாழ்வியல் புலங்களை பின்னணியாக கொண்டு படைக்கப்பட்ட நாவல்கள் ஆகும். கல்கி அப்பாவி முத்தையாவை கதாநாயகனாக கொண்டு முதலில் கல்வனின் காதலியை எழுதினார். இது 54 அத்தியாயங்களை கொண்டதாக அமைகிறது. இக்கால பகுதியில் மக்களின் வாழ்வில் காந்திய கொள்கைகள் முக்கிய சிறப்பிடம் பெற்றன. தீங்கு செய்யாதிருத்தல், பிறரால் இழைக்கப்படும் துன்பத்தை பொறுத்தல், சத்தியம், பகைவனிடம் அன்பாயிருத்தல், தன்னலமற்ற அன்பு, தியாகம், தீய செயல்களை செய்யாதிருத்தல், தூய்மை, முற்போக்கு உணர்வு என்பன காந்திய கொள்கைகளாகும். மணிக்கொடி கால எழுத்தாளர்களின் படைப்புகளில் அது நேரடியாகவே பிரதிபலித்தது. காந்தி அகிலனின் புது வெள்ளத்தில் மிக நுட்பமாக சித்தரிக்கப்படுகிறார். நாவண்ணா பார்த்தசாரதியின் நிசப்த சங்கீதம், சத்திய வெள்ளம், ராசு நல்ல பெருமானின் கல்லுக்குள்ளீரம் முதலான நாவல்களில் காந்திய கொள்கைகள் சிறப்பிடம் பெறுவதை நாம் காணலாம். இடதுசாரி சிந்தனைகள் நாவலில் பிரதான இடம் பெறுவதை காணலாம். இடதுசாரி சிந்தனைகள் தமிழ் நாவல்களில் முதன்மையாக பேசப்பட்டன. உயர்வு தாழ்வற்ற ஒப்புரவு நிகரமை சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் தோமுசி ரகுநாதன் பஞ்சும் பசியும் நாவலை படைத்தார். அதே சமயம் டி. செல்வராஜ் மலரும் சருகு எனும் நாவலை தந்தார். கு. சின்னப்ப பாரதியின் சங்கமம், பொன்னீலனின் கரிசல் போன்ற நாவல்களும் தொழிலாளர்களின் வாழ்வின் அவலங்களை பேசி நிற்கின்றன. குடும்ப வாழ்வுகள் நிலைகுலைந்து போவதை இந்நாவல்கள் இயல்பாகவே வெளிப்படுத்துகின்றன. அதே சமயம் கூலி தொழிலாளிகள் முதலாளிகளால் எவ்வாறு நசுக்கப்பட்டு ஒடுக்கப்படுகின்றனர் என்பதையும் இந்நாவல்கள் சித்தரிக்கின்றன. சுதந்திரத்துக்கு பின் பொருளாதார நடவடிக்கையின் காரணமாக தொழில் முதன்மைப்படுத்தப்படுகிறது. இத்தொழிலை மையப்படுத்தி பல்வேறு நாவல்கள் எழுதப்பட்டன. ராஜம் கிருஷ்ணனின் அமுதமாகி வருக, கானா ரத்தினத்தின் கல்லும் மண்ணும், சுந்தர ராமசாமியின் புளிய மரத்தின் கதை முதலான நாவல்கள் தொழிலை முதன்மைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட வந்த நாவல்கள் ஆகும். தஞ்சை மாவட்டத்தில் வாழும் தாழ்த்தப்பட்ட விவசாய கூலிகளின் அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள், பிரச்சனைகளை பேசும் நாவலே சேற்றில் மனிதர்கள். கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் நாவல் அலைவாய்க்கரையிலாகும். நீலகிரியில் வாழும் படுகர் இன மக்களின் வாழ்வு மாற்றங்களை கலைப்படைப்பாக தந்தவர்
ராஜம் கிருஷ்ணன். அந்த வகையில் குறிஞ்சித்தேன் மிக முக்கியமான முதன்மையான நாவலாகும். விவசாய பயிர்முறைகளை கைவிடப்பட்டு பணப்பயிரான தேயிலை விவசாயத்துக்கு மாறி செல்லும் பொழுது காலத்தால் மக்கள் எவ்வாறு அவலப்படுகின்றனர் என்பதை குறிஞ்சித்தேனில் மிக நுட்பமாக ராஜம் கிருஷ்ணன் காட்டியுள்ளார். நாச்சி நாடனின் மாமிச படைப்பு நாவல் உயர்சாதி விவசாயிகளுக்கும் பண்ணையாளர்களுக்கும் இடையிலான முரண்பாடுகளை சித்தரிக்கிறது. ஜெகதாவின் சமுத்திரகுமாரர்கள் நாவல் ராமேஸ்வர கடலில் சங்குகள் எடுக்கும் மக்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. குமரி மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு எடுக்கும் பெண் தொழிலாளர்களை பின்னணியாக கொண்டு ஐசக் அருமை ராஜன் கல்லறைகள் நாவலை எழுதினார். ஒரு நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் கூட்டுறவு முக்கியம் என்பதை சுகி சுப்பிரமணியத்தின் உழைக்கும் கரங்கள் பேசி நின்றன. எந்திர பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு நாவல்கள் எழுதப்பட்டன. அந்த வகையில் டி செல்வராஜின் மூலதனம், பாவண்ணனின் சிதறல்கள், சி.ஆர். ரவீந்திரனின் அங்குத்தாய் முதலான நாவல்கள் குறிப்பிட்டு கூறத்தக்கது. சிக்கல்கள், சுரண்டல்கள், விளைவுகள், அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்கள் இந்நாவலில் நுண்மையாக சித்தரிக்கப்பட்டன. சின்னப்ப பாரதியின் சங்கம் அரசு அதிகாரிகள் மலைவாழ் உழைப்பாளிகளின் அறியாமையை பயன்படுத்தி அவர்களை எவ்வாறு கொடுமைப்படுத்துகின்றனர் என்பதை எடுத்துரைக்கிறது. சி.ஆர். ரவீந்திரனின் அங்குத்தாய் நாவல் பிஸ்கட் கம்பெனியில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் வாழ்வியல் நிலைகளை எடுத்து கூறுகிறது. பொன்னியினியரின் புதிய தரிசனங்கள் 1975-77 காலப்பகுதியில் இந்தியாவின் நெருக்கடி நிலைமையை நடைமுறையில் இருந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை கூற, சுயதேவைக்காக காட்டை அழித்து பண முதலாளிகள் எவ்வாறு தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்கின்றனர் என்றும் வெளிநாட்டு சக்திகளுக்கு அவர்கள் எவ்வாறு துணை போகின்றனர் என்பதையும் லட்சுமி சரவணகுமாரின் கானகன் நாவல் எடுத்துரைக்கிறது. பாரதி நாதனின் தறியூடு என்னும் நாவல் மேற்கு மாவட்டங்களான சேலம், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் முக்கிய தொழிலான விசைத்தறி தொழிலை மற்றும் அத்தொழிலாளர் பிரச்சனைகளை எடுத்துரைக்கிறது. சமுதாய நாவல்கள் நடிப்பியல் சார்ந்த சமூக நிகழ்வுகள், இயல்புகள், அதன் பிரச்சனைகளை மையமாக கொண்டு நாவல்கள் பல வெளிவந்தன. இந்நாவல்களில் சமூக மாற்றங்கள், தனிமனித சமூக அவலங்கள் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டன. மனிதன் சமுதாயத்தில் இருந்து ஒதுங்கிவிடாமல் தனது கால சமுதாயத்தின் பழக்க வழக்கங்கள், நடை, உடை, பாவனைகளை உணர்ந்து அவன் சமூக பயப்பட்டு வாழ்தலை இந்நாவல்கள் நுட்பமாக சித்தரித்தன. தமிழில் தற்போது சமூகவியல் நோக்கில் நாவல்களை எழுதி வருபவர்களில் மிக முக்கியமானவர்களாக ஜானகிராமன், ஜெயகாந்தன், பொன்னீலன், பிரபஞ்சன், சுந்தர் ராமசாமி, நகுலன், ஜெயமோகன், ஆதவன், எஸ். ராமகிருஷ்ணன், ஜே.டி. குரூஸ் என அடுக்கிக் கொண்டே போகலாம். அகிலனின் பாவி விளக்கு மனிதனின் உள்மன போராட்டங்களை விவரிக்கும் சிறப்பான நாவல். சித்திரப்பாவை நாகரிகத்தின் குழப்பத்தை, பணத்தால் ஏற்படும் பல்வேறு சிக்கல்களையும் எடுத்துரைக்கிறது. தி. ஜானகிராமனின் மோகமுள், அம்மா வந்தால் ஆகிய நாவல்கள் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தலைசிறந்த நாவல்களில் முக்கியமானவை. எம்.பி. வெங்கட்ராம் மிக முக்கியமான ஒரு சமுதாய நாவலாசிரியராக அறியப்பட்ட சவுண்ட்ரா இன மக்களின் பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு வேள்வித்தீ நாவலை எழுதிய அவர் அரும்பு, ஒரு பெண் போராடுகிறார், நித்திய கண்ணி, காதுகள் முதலான நாவல்களையும் படைத்துள்ளார். பேராசிரியர் மூனா வரதராஜன் மிக முக்கியமான முதன்மையான சமுதாய நாவல்களை அறிவு சீர்திருத்த கருத்துக்களை நாவல்களில் வலியுறுத்திய ஒருவராக காணப்படுகிறார். இவரின் கல்லோ காவியமோ, கரித்துண்டு, கயமை, அகல்விளக்கு, நெஞ்சிலோரு முள், தாய் முதலான சிறந்த நாவல்கள் இன்றும் பேசப்படுகின்றன. ஜெயகாந்தனின் சில நேரங்களில் சில மனிதர்கள், கங்கை எங்கே போகிறார், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், சுந்தரகாண்டம், ஜெய சங்கர, பாரிஸுக்கு போ முதலான நாவல்கள் இன்றும் பேசப்படும் நாவல்களாக காணப்படுகிறது. பாலமுருகனின் சோழகர் தொட்டி மலைவாழ் மக்களின் துன்பியல் வாழ்க்கையை எமக்கு எடுத்துரைக்கிறது. கல்வி சமூக மரபுகளை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதாகும். கல்வி என்பது வேலைக்கு மட்டுமல்ல, சமூக சேவைகளுக்கும் பயன்படும் என்பதை சந்தியா நாவலில் பிரபஞ்சம் சுட்டிக்காட்டுகிறார். ஜேமோனின் 7ஆம் உலகம் குறை பிறவிகளான முடமான பெருநோய்பட்ட பிச்சைக்காரர்கள் அறம், கருணை, மனித நேயமற்று சுரண்டி வாழும் இருப்பவர்களால் எவ்வாறு சீரழிக்கப்படுகின்றனர் என்பதை எடுத்துரைக்கிறது. தமிழ் நாவல்களில் சமுதாய பண்பில் மிக முக்கியமான முதன்மையான கலைப்படைப்புகள் பல வெளிவந்தன. அதே நேரம் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்கு முதன்மை அளித்தும் பல்வேறு நாவல்கள் எழுதப்பட்டன. பெண்ணுரிமை, சாதி பேதமற்ற சமுதாயம், பழமையிலிருந்து விடுபடும் பகுத்தறிவு முதலான சிந்தனைகள் இந்நாவலில் வலியுறுத்தப்பட்டன.
அந்த வகையில் நாவண்ணா பார்த்தசாரதியின் சாயங்கால மேகங்கள், சத்திய வெள்ளம், சமூக தீமைகளை பொறுத்து கொண்டு பயந்து அடங்கி ஒடுங்கி வாழாது மக்கள் மனதாலும் உடலாலும் எதிராக போராடி வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. தமிழ அரசியல் நாவல்கள் அடுத்த பண்பாக கூறலாம். தமிழகத்தில் நிகழ்ந்த அரசியல் நிகழ்வுகள், கட்சி போராட்டங்கள், அரசியல் கலவரங்கள் என்பவற்றை மையப்படுத்தி பல்வேறு நாவல்கள் எழுந்தன. ஆதிக்க அடையாள அரசியல், சிறுபான்மை மக்களின் கருத்தியல் மத்தியில் ஏற்படுத்தும் தாக்கம், மதவெறியின் மகிமை, சிறுபான்மை மதத்தினர் வர்க்கப்பிளவு முதலானவற்றை அரசியல் நாவல்கள் சித்தரித்தன. ஜனநாயக சக்திகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் நடவடிக்கைகளும் இந்நாவல்களில் பேசப்பட்டன. பூமணியின் வெட்கை நாவலை பற்றி பார்க்கும் பொழுது அரசு என்பதை திட்டவட்டமாக முன்வைக்கும் ஒரு பிரதியாக இந்நாவல் காணப்படுகிறது. நக்சல்பரி எழுச்சிக்கு பிறகு மார்க்சிய லெனினிய குழுக்களுக்கிடையே வர்க்க எதிரியை அழித்தொழித்தல் என்ற சித்தாந்த கருத்துக்கள் தீவிரம் பெற்றதை இந்நாவலில் காணலாம். இந்திரா பார்த்தசாரதியின் இயேசுவின் தோழர்கள் போலந்து, இந்தியா என்ற இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெறும் அதிகார வர்க்க அரசியலை பேசி நிற்கிறது. மேற்கத்திய மற்றும் கீழே கலாச்சாரம் என்னும் எதிர்மையின் இடையில் இயங்கும் தமிழவனின் ஓஷாவின் ஒரு கடவுள் நாவல் ஈராக் எதிர்ப்பு அரசியல் காலகட்டத்தில் வர்ஷா பல்கலைக்கழக மாணவர்களின் உணர்வுகளை பதிவு செய்கிறது. ஜேமானின் பின்தொடரும் நிழலின் குரல் சோவியத் ஒன்றியத்தில் கம்யூனிச வீழ்ச்சி அந்த நாடுகளில் சிதறியதன் பின்னணியில் அரசியலுக்கும் மரத்துக்கும் இடையிலான உறவை விவாதிக்கிறது. சம்துதீன் ஹெராவின் மௌனத்தின் சாட்சியங்கள் இந்துத்துவ சக்தியின் ஆதிக்க அரசியலை எமக்கு எடுத்துரைக்கிறது. முருகவள்ளியின் மிளிர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பின்னால் உள்ள உலகளாவிய அரசியலை விவரித்து செல்கிறது. வரலாற்று இலக்கிய நாவல்களை இனி நாம் பார்க்கலாம். அடுத்த பண்பாக வரலாற்று புதினம் அல்லது சரித்திர நாவல் என்பது ஒரு குறிப்பிட்ட வரலாற்று காலப்பகுதியில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகள், சம்பவங்கள், அக்கால மக்களின் வாழ்க்கை முறை, வாழ்வியல் கோலங்கள் என்பவற்றை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. தற்காலத்து வரலாற்று நாவல்கள் வரலாற்றின் மீது அக்கறை கொண்டதன் காரணமாக மக்களின் வாழ்வை எடுத்துக்காட்டும் முகமாகவும் அவர்களின் பண்பாட்டு சூழல்களை மையப்படுத்தும் விதமாகவும் எழுதப்பட்டன. சாண்டிலியனின் கடற்புறா கிபி 850 1281 வரை ஆட்சி செய்த பிற்கால சோழர் மன்னர்களில் வீரராஜேந்திரனின் காலகட்டத்தை மையமாக கொண்டு புனையப்பட்டது. சேரஞ்செல்வி என்னும் நாவல் சேர நாட்டை பின்னணியாக கொண்டு எடுத்துரைக்க பாண்டியன் பவனி பாண்டிய நாட்டை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்டது. இது தவிர ஜவனராணி, ஜலதீபம், விஜயமாதேவி, நீழ்விழி, ஜீவபூமி, ராஜபல்லம், ராஜபேரிகை, ராஜமுத்துரை, பாண்டிய பவனி, அவனி சுந்தரி, மலைவாசல், மன்னன் மகள் முதலான பல நாவல்களை இவர் படைத்தார். பார்த்திபன் கனவு கல்கியால் எழுதப்பட்ட மிக முக்கியமான முதன்மையான சரித்திர நாவல் ஆகும். சோழ மன்னரின் கனவு அவரின் புத்திரன் மூலம் எவ்வாறு நிறைவு பெறுகிறது என்பதை இது எடுத்துரைக்கிறது. இதில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனும் ஒரு பாத்திரமாகும். அதே சமயம் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் முதலான நாவல்களும் மிக முக்கியமான முதன்மையாக பேசத்தக்க நாவல்களாகும். கல்கியினுடைய பார்த்திபன் கனவு மிக முதன்மையான சரித்திர நாவல்களில் ஒன்றாகும். பார்த்திபன் என்னும் சோழ மன்னனின் கனவு அவரின் புத்திரன் மூலம் எவ்வாறு நிறைவு பெறுகிறது என்பதை இந்நாவல் எடுத்துரைக்கிறது. இந்நாவலில் நரசிம்மவர்மனும் ஒரு பாத்திரமாகும். கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் சோழ அரசன் ராஜராஜ சோழனின் காலத்தை பிரதிபலிக்க, சிவகாமியின் சபதம் பல்லவ அரசன் ஆகிய நரசிம்ம பல்லவனின் காலத்தை பிரதிபலிக்கிறது. நரசிம்மவர்மனின் காலத்தில் நரசிம்மவர்மனுக்கும் சிவகாமிக்கும் இடையில் ஏற்பட்ட உறவுமுறை சிக்கல்களை இந்நாவல் வெளிப்படையாகவே பேசி நிற்கிறது. விக்ரமன் பொன்னியின் செல்வன் நாவலின் தொடர்ச்சியாக நந்திபுரத்து நாயகி என்னும் நாவலை எழுதியிருந்தார். வரலாற்று நாவல்களை படிப்பதில் அகிலனும் முதன்மையானவர். இவரின் வேங்கையின் மைந்தன் இலங்கையில் வாழுகின்ற 5ஆம் மைந்தனின் காலத்தையும் பேசி நிற்கிறது. சோழ பேரரசை அதே சமயம் சோழ பேரரசின் வரலாற்றையும் கூறி நிற்கிறது. கயல்விழி பாண்டியர் ஆட்சியின் வரலாற்றை கூறி நிற்கிறது. அதே சமயம் விஜயநகர ஆட்சியை பின்னணியாக கொண்டு அவரின் வெற்றி நகர் சித்தரிக்கிறது. வரலாற்று நாவல்களை படித்தவர் அகிலன் முக்கியமானவர். இவரின் வேங்கையின் மைந்தன் சோழ பேரரசின் வரலாற்றை கூற, கயல்விழி பாண்டியர் ஆட்சியின் வரலாற்றை கூறுகிறது. விஜயநகர ஆட்சியை பின்னணியாக கொண்டு எழுந்தது இவரின் வெற்றி திருநகர் ஆகும்.
ஜெகச்சிப்பியன் மிக முதன்மையான சரித்திராசிரியர்களில் ஒருவர். இவருடைய மகரையாள் மங்கை, ஆளவாய் அழகன், நாயகி நற்சோதனை, அருள்மொழி நங்கை, திருச்சிற்றம்பலம் முதலான நாவல்கள் வரலாற்று அடிப்படையில் எழுதப்பட்டது. கற்பனை கிராமத்தை அடிப்படையாக கொண்டு ஜெயமோகனால் படைக்கப்பட்ட நாவலே விஷ்ணுபுரம். விஷ்ணுபுரம் அஜிதன் என்ற பௌத்த துறவியால் கைப்பற்றப்பட்டு 13ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமிய படையெடுப்பால் அழிந்து போவதை மிக நுட்பமாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் இதில் கூறியுள்ளார். வரலாற்று இலக்கியங்களில் மிக முதன்மையாக இலக்கியமாக இன்று அறியப்படுவது வெங்கடேசனின் காவல் கோட்டம். நாயக்கர் ஆட்சி காலத்தில் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரை இந்நாவல் எழுகிறது. இந்த புதினம் மதுரை அருகே தாதனூர் என்னும் கிராமத்தில் நடைபெறுவதை எடுத்து காட்டுகிறது. அடுத்த பண்பாக வட்டார நாவல்கள். மக்கள் ஒன்றிணைந்து ஒரே மொழியை பேசினாலும் தாம் வாழும் பகுதிக்கு என்று ஒரு உச்சரிப்பு முறையையும் தனித்துவமான சொல்லளைவுகளையும் கொண்டிருப்பர். வட்டார மொழி இவ்வகையில் தன்னை தக்க வைத்துக் கொள்கிறது. வட்டார மொழியில் எழுதப்படும் நாவல்கள் வட்டார நாவல்கள் என அழைக்கப்படும். குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு, பழக்க வழக்கங்கள், பேச்சு வழக்குகள், தொழில் முறைகளை உள்வாங்கி இந்நாவல்கள் எழுதப்படுகின்றன. கண்மணி குணசேகரின் வந்தாரங்குடி நாவல் வன்னியர்களின் வாழ்வாதார போராட்டங்களையும் உந்துதல்களையும் இடம்பெயர்கள் அலைச்சுழிப்புகளையும் எடுத்துரைக்கிறது. ஹெப்சிபா ஜேசுதாசனின் புத்தம்புது வீடு மிக முக்கியமான முதன்மையான நாவலாகும். கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கைகள் பணியேறிகளின் வாழ்வினை கிறிஸ்தவ குடும்பத்தின் பின்னணியில் பணியேறிகளின் வாழ்வை ஹெப்சிபா ஜேசுதாசனின் புத்தம்புது வீடு எடுத்துரைக்கிறது. ஜேமோனின் ரப்பர் நாவலும் பணியேறிகளின் வாழ்வை எடுத்துரைக்கும் நாவலில் மிக முக்கியமானது. ராஜநாராயணன் எழுதிய கிடை என்ற நாவல் கரிசல்காட்டு பகுதிகளில் குடியேறிய பல தலைமுறையினர் காலங்காலமாக வரும் கம்மவர் வாழ் மக்களின் வாழ்க்கையையும் நாயக்கர்களின் வரலாற்றையும் எடுத்துக் கூறுகிறது. ஆர்.என். ஜோ டி குரூஸின் ஆல் சூழ் உலகு நாவல் மிக முதன்மையான ஒரு நாவல். பரதவர்களின் வாழ்வை, அவர்களின் போராட்டங்களை, அதன் வண்ணங்களை வலிகளோடு சித்தரிக்கும் தமிழ் நாவல்களில் சிறப்பான ஒரு நாவலாக இந்நாவல் காணப்படுகிறது. மீனவ மக்களின் வாழ்வை தோப்பு முத்துமீரானின் கல்லோர கிராமத்தின் கதை, துறைமுகம், கூனன் தோப்பு நாவல்களிலும் சிறப்பாக காணலாம். கண்மணி குணசேகரின் அஞ்சலை, தங்கப்பாஜானின் 9 ரூபாய் நோட்டு, பாலமுருகனின் சோழகர் தொட்டி முதலான நாவல்களும் வட்டார வழக்கை சார்ந்ததாகும். தலித் நாவல்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டு படைக்கப்பட்ட நாவல்களை தலித் நாவல்கள் என்பர். சாதி போராட்டங்கள், சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டு கிளர்ச்சிகள், பொருளாதார சமத்துவத்தை பற்றிய போராட்டங்கள், அரசியல் கிளர்ச்சிகள் முதலானவற்றை இந்நாவல்களில் காணலாம். தமிழில் முதலில் தலித் இலக்கிய தன்வரலாற்று நாவலாக பாமாவின் கருக்கு கொள்ளப்படுகிறது. ராஜ் கௌதமியின் சில்வராஜ் சரித்திரம், பாமாவின் கருக்கு, சங்கதி முதலான நாவல்கள் இவ்வகையில் இன்றும் பேசப்படுகின்ற நாவல்களாக காணப்படுகிறது. அதே சமயம் இமயத்தின் கோவேறு கழுதை, ஆறுமுகம், செடல் முதலான கதைகள் இற்றவரை மிக முதன்மையான நாவல்களாக அடையாளம் காணப்படுகின்றன. சின்னப்ப பாரதியின் சங்கமம், பூமணியின் பிறகு முதலான நாவல்களையும் தலித் நாவல்களாக நாம் அடையாளம் காணலாம். இதிகாச நாவல்கள் என்னும் பொழுது பாரத ராமாயண கதைகள், தொன்மங்களை உள்வாங்கி எழுதப்பட்ட நாவல்களை கூறுகின்றன. அந்த வகையில் மிக முக்கியமான முதன்மையான நாவலாக உபதாண்டவம் குறிப்பிடத்தக்கது. மகாபாரத கதையை இந்நாவல் வீழ்வாசிக்கு உட்படுத்துகிறது. சிலப்பதிகார கதையை அடிப்படையாக கொண்டு ஜேமோனின் கொற்றவை நாவலும் சிறப்பான ஒரு நாவலாகும். துப்பறியும் நாவல்கள். கொலை, கொள்ளை முதலான குற்றங்கள் துப்புரைவாளர் திறமையால் துப்பு துளக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டு எழுதப்படும் புதினங்களை துப்பறியும் நாவல்கள் என்பர். த்ரில், சஸ்பென்ஸ் என்பதை அடிப்படையாக கொண்டு வாசகனை திருப்திப்படுத்தும் நாவல்களை ராஜேஷ்குமார், சுஜாதா, சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர் முதலானவர்கள் எழுதினர். பெண்ணிய நாவல்கள் இத்தருணத்தில் மிக முக்கியமான பண்பாக அடையாளப்படுத்தப்படுகிறது. பெண்களின் பிரச்சனைகள், போராட்டங்களை உள்வாங்கி ஆழமாக எழுதப்படும் நாவலாக இந்நாவல்கள் காணப்படுகிறது. பெண்கள் ஆண்களால் ஒடுக்கப்படுவதுடன் அவர்கள் சமூகத்தில் இன்றும் பலராலும் உரிமை மறுக்கப்பட்டு வீடுகளில் வேலை செய்யும் இயந்திரமாகவே கணிக்கப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கப்படுகின்ற பெண்களின் சமூக பிரச்சனைகளை இனங்கண்டு நாவல்களை படித்தவர்கள் பெண்ணிய எழுத்தாளர்கள். அந்த வகையில் சல்மாவின் 2ஆம் ஜாமங்களின் கதை, திலகவதியின் கல்மரம், உனக்காக நான், கனவைச்சூடிய நட்சத்திரம், தமிழ்ச்செல்வியின் கற்றாழை, மாணிக்கம், ஆண்டாள் பிரியதர்ஷினியின் தகனம் என பல்வேறு நாவல்களை இதற்கு உதாரணமாக சுட்டலாம். அடுத்த பண்பு மொழிபெயர்ப்பு நாவல்.
சிறந்த மொழிபெயர்ப்பு நாவல் தமிழில் வெளிவந்தன. ஆரம்ப காலத்தில் ரஷ்ய மொழிபெயர்ப்புகள் எமக்கு பரிச்சயமாயின. அந்த வகையில் ராதுகா பதிப்பகத்தால் பல்வேறு நாவல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. மாக்சிம் கார்கியின் தாய் இந்த வகையில் முதன்மையான நாவலாக பேசப்படுகிறது. அதே சமயம் துளசி ஜெயராமன், சரஸ்வதி ராமநாத் இருவரும் வங்காளம், ஹிந்தி, குஜராத்தி புதினங்களை தமிழில் தந்தனர். அதே நேரம் வீழிநாதன் ஹிந்தி புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். ஒரியா மொழி கதையை தமிழில் மொழிபெயர்த்ததற்காக தமிழ்நாடு சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றுக்கொண்டார். கன்னட மொழியில் புகழ்பெற்ற படைப்பாளியான சிவராம் ஹரந்த் எழுதிய பல நாவல்கள் தமிழில் வெளிவந்தன. அந்த வகையில் மண்ணும் மனிதரும், அழிந்த பிறகு, பாட்டியின் கனவுகள் நாவல்கள் முக்கியமானவை. சித்தலிங்கய்யா மிக முதன்மையான எழுத்தாளராக அறியப்படுகிறார். அவரின் நாவல்கள் பல தமிழில் வெளிவந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குகி தியாங்கோ மிக முதன்மையான ஒரு எழுத்தாளர். கென்யாவை அடையாளப்படுத்தும் குகி தியாங்கோவின் படைப்புகளை எஸ். பொன்னுத்துரை தந்தார். அந்த வகையில் தேம்பியலாதை பாப்பா அவரால் மொழிபெயர்க்கப்பட்டது. இதுபோல அமரநந்தா சிங்கராயரால் குகி தியாங்கோவின் சிலுவையில் தொங்கும் சாத்தான்கள் நாவலும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஓரான் ஃபாமுக்கின் என் பெயர் சிவப்பு, பனி, இஸ்தான்புல், ஒரு நகரத்தின் நினைவுகள், வெண்ணுறக்கோட்டை முதலான நாவல்களை ஜி. குப்புசுவாமி மொழிபெயர்த்துள்ளார். பரீட்சைக்கு நாவல்கள் பற்றிய கேள்விகள் வந்தால் நீங்கள் எழுதுவதற்கு நான் தந்த குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த வகையில் 20ஆம் நூற்றாண்டு நாவல் இலக்கியம் என்னும் பகுதியை இத்தருணத்தில் நான் முடித்து கொள்கிறேன். 20ஆம் நூற்றாண்டு பகுதியில் நாவல் என்னும் பகுதியில் நான் தந்த குறிப்புகள் உங்களுக்கு பரீட்சை எழுதுவதற்கு துணை செய்யும் என்பதை இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். எனவே உங்களை 20ஆம் நூற்றாண்டின் அடுத்த பகுதியான சிறுகதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.